எப்படி இருந்தேனா எப்படி ஆயிட்டேன்னு என்னோட பெட்ரூம் பார்த்து கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. பெட்ரூம் மட்டும் கிடையாது, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் நீ மட்டும் ஒரு வேலை செஞ்சால் குப்பையாகலாம் ஓகே, பட் நாங்கள் ஏதாவது ஒரு சின்ன தூசி துரும்பு போட்டால் மட்டும் உனக்கு மூக்குக்கு மேலே கோவம் வருதுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சரி பரவாயில்ல, நமக்கு இந்த கார்டன் ஒர்க்குன்னு வந்துட்டால் நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோன்னு சொல்லிட்டு கார்டன் ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன தான் பண்ணாலும் டெய்லி ஒரு ½ மேலே அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியல, அந்தளவுக்கு வீட்டில் வேலைகள் இருக்குது. சரி பால்கனி வேலைகளை பகலில் பார்த்துக்கலான்னு சொல்லி லஞ்சுக்கு பசங்களுக்கு ஃப்ரைடு நூடுல்ஸும் ஃப்ரைடு பாஸ்தாவும் தான் கொடுத்துருந்தேன். இந்த ஃப்ரைடு நூடுல்ஸ் அண்ட் பாஸ்தா செய்கிற அந்த மேஜிக் மசாலாவை பற்றி லாங் வீடியோவில் சொல்கிறேன். அப்படியே நம்ம கிச்சனில் குக்கிங் பண்ணிக்கிட்டே அந்த ஜன்னலோரத்தில் எட்டி பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்படியே அந்த மரத்து மேலே இருக்கிற அந்த அழகான பறவையை பார்த்துக்கிட்டு இருந்தா, அதுவும் ரெட் ஐ பறவையாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தா, கொஞ்சம் ஜூம் பண்ண ஃபோனை அப்படியே ஜூம் அவுட் பண்ணால் அங்கே பார்த்தா தான் நம்ம காம்பவுண்டு மேலே ஒரு நீளமான பாம்பு, ரொம்ப பெரிய சைஸ் இல்லைனாலும் லென்த்து வந்து நல்ல நீளமான பாம்பு. என்னடா தலை மாட்டிக்கிட்டு இருக்கே, கொஞ்சம் காப்பாற்றி விடுவோன்னு பார்த்தா அது தலை மாட்டலை, அதுக்கு தங்குறதுக்கு குகையை தேடுதுங்கிறதே அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்ததாக துளசி மாடம் பக்கத்தில் இருக்கிற பிளான் ஃபவுண்டைன் எப்படி செஞ்சீங்க சிஸ்டர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒன்றும் இல்லை, பிவிசி பைப்பு ஒரு 2-3 பாட் எடுத்துக்கோங்க, ஃபவுண்டைனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. திக்கான பைப்பு எம்சியில், அவ்வளோதான். எம்சியில் வச்சு லாக் பண்ணிவிட்டு நம்ம அந்த பிளான் ஃபவுண்டைன் செஞ்சலாம். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ நாளைக்கு லாங் வீடியோவில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நன்றி.